ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் ஹோண்டாயோட கிராண்ட் i10. கிராண்ட் i10ல கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு வெஹிக்கிளை பாத்தீங்கன்னா ஒரு 1 hour to 2 hours ரெஸ்ட்ல விட்டுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூலண்ட் இருக்கான்னு செக் பண்ண சொன்னோம். செக் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸுக்கு மேல ஃபுல்லாவே கூலண்ட் லீக் ஆயிருக்குன்னு கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு லீக் ஆயிருக்குன்றது. டிஸ்டில்ட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வெஹிக்கிளை பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் ரன் பண்ண சொன்னோம். டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தது, கூலண்ட் லீக்கேஜும் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னதுனால வெஹிக்கிளை டிரைவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அட்டன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல ரேடியேட்டரோட டாப் ஹோஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது. இந்த வீடியோவில் ஷோ பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சைடில் மட்டும் பபுள்ஸ் வர மாதிரி. எங்கே ப்ரோ தெரியலையே நீங்கள் கேட்கலாம், இருங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டாப் ஹோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு மாதிரி பபுள்ஸாக உங்களுக்கு அங்கே லீக் ஆகுறது நல்லாவே தெரியும். ரவுண்ட் பண்ணி ஷோ பண்ணுறேன், அந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. எதனால் இது கட் ஆகிருக்குன்றது கேட்டிங்கன்னா, ஹோஸ் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால தான். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஹோல்ஸை ஷோ பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்களா ஹோல்ஸ் தெரியுது, அந்த ஹோல்ஸ் வழியாலேருந்து தான் கூலண்ட் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிருக்கு. ஹோஸை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட பேஸை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு தான் இருக்குது. சம் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஓட்டையே ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் கவனமாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நியூ ஒன்றை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். டாப் ஹோஸ் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயிலே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா கிளிப்லாம் வந்துடும். ஸோ நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் சைட்லேயும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணாதான் கூலண்ட்லாம் லீக்கேஜ் ஆக விடாமல் ஹோஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் ஆகிருக்கும். பேஸ்ட் வச்சதுனால ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு நல்லா ட்ரை ஆகி காஞ்சதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் 5 to 10 minutes ரன் பண்ணி பார்க்கணும். எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே இந்த கூலண்ட் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னாலே எங்கே லீக்கேஜ் ஆகுதோ அந்த ஹோஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஹோஸையும் சேர்த்து தான் செக் பண்ணணும். மற்ற ஹோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தான் சேஞ்ச் பண்ணதான் நம்மக்கிட்ட கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததுலேயும் மற்ற ஹோஸ்லாம் நல்லா தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த ஹோஸ் மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் ஹைடில் ரன் பண்ணி பார்த்ததுல கூலண்டோட லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா எங்குமே இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கூலண்ட் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னாலே வெஹிக்கிளை ஹைடில் ரன் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை அப்படின்னா வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் மறக்காமல் பண்ணணும். நியர்லி 10 to 20 kilometers வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணணும். பிகாஸ் அந்த மாதிரி டிரைவ் பண்ணி பார்த்தா தான் ஹீட்டோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை அப்படின்னா தான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணி டெலிவரி பண்ணணும். வெஹிக்கிளை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை. கூலண்டோட லெவல் பார்த்தீங்கன்னா குறையாம பக்காவாக மெயின்டைன் ஆச்சு. அப்புறம் என்ன, கஸ்டமருக்கு எப்பவும் போல் ஹாப்பியாகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கிராண்ட் i10 வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.